பாரு, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இங்கே வர போனோம் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். ஆனால் பூண்டி ஹைவேஸ் வழியாக போக முடியாது. கட்ரூட் வழியாக தவக்குடி வரை போய் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இவங்களெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம கமிஷன் ஆஃபீஸ் போக முடியும். புரியுதா? ரூட் தெரியும்ல, போக சொல்லு சார். நான் பார்த்து தான் போகணும். லோக்கலாக யாரா இருக்கீங்களாப்பா சார்? கல்லணைக்கு வேற ரூட் இருக்கா? நமக்கு தெரியாத ரூட்டே கிடையாது. கூகுள் மேப்புக்கு தெரியாத ரூட் கூட நமக்கு தெரியும். ஆனா ஒரு கட் ரூட் இருக்கு, கொஞ்சம் சுத்து சார். பரவாயில்லையா? வழி தெரியும்ல? மாதாவூர் உள்ள பூந்தீங்கன்னா தேவஞ்சேரி, ஐயம்பேட்டை, திட்டக்குடி. லாரி போகுமா? லாரி போகுமாவா? அங்க மல்லாரி மட்டும் தான்யா. நடுவுல 2 செக் போஸ்ட் இருக்கு. அதுலயும் உங்க ஆளுங்களுக்கு காசு கொடுத்தா கையாட்டிடும். இவனையும் வண்டியில் ஏற்றிக்க சார். எதே ரூட்டு தெரியாமலாம் வண்டி ஓட்ட முடியாது. டேய் சார், அந்த வண்டியில் ஏறு. சார் வாடா. என்ன சார் ரொம்ப இருக்கு? வா. நான் சார் வரணும். சுத்தமா பாரு சுத்தமா. ஏற்கனவே கேட்காம ஆளுங்களை வேற ஏற்றி வச்சிருக்கேன். ஒரு ஓனர்ன்ற மரியாதை இல்லாம நீங்க பாட்டு வண்டி எடுத்து போயிட்டீங்கன்னா இப்ப நாங்க சாயிரம் பாத்திரம் எப்படி சார் போகுது? எனக்கு பைசா போடு சார். டேய், நான் உங்ககிட்ட என்ன பெர்மிஷன் கேட்கறேன் நினைச்சீங்களா? 40 போலீஸாருங்க மயக்கம் போட்டிருக்காங்க. சாப்பாடுல என்னடா கடந்தீங்க? 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் தொழில் பண்ண முடியாது, பாத்துக்க. வண்டியில ஏறா. சார், ஆட்டை தனி தின்ன கிடக்கா ஒரு பக்கெட் பிரியாணி தனியா திருட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கா. அவனுக்கு மட்டும் எப்படி சார் ஒட்டாவல? திருச்சி ஃபுல்லா காமாச்சி பிரியாணி இவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா சார்? ஆமா ராஜா, நீ போனீங்கன்னா தான் நம்ம லாரிக்கு பாதுகாப்பா இருக்கும். போயா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு சொன்ன பதில் தான் எங்களுக்கும் சொல்றாங்க. எங்கேயுமே பெரிய அதிரிலையா பிசி மட்டும் தான் இருக்காங்களாம். ஐயா, எல்லா கதையும் சாத்திடலாம். நம்ம 4 பேர் இருக்கோம், சமாளிச்சிடலாம் ஐயா. கதவை சாத்திட்டு அவங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. வெறும் லாட்டி வச்சுட்டு நம்மளால எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? ஐயா, நம்மளதானே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதான் கவலையா இருக்கு. நம்மளெல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க. எனக்கு இன்னும் 5 மாசம் சர்வீஸ் தான் இருக்கு. கடைசி காலத்துல வெட்டு குத்து வாங்கிட்டு என்னால இழுத்துட்டுலாம் படுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு இல்லைங்க ஐயா, என்கொயரின்னு வந்தா நம்மளதானே நோண்டுவாங்க. எவன் சொன்னாயா? முதல்ல மேல இருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க போய் சொல்லிக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் என்ன மறந்துடுச்சா? 2 மாசத்துக்கு முன்னாடி காஜாப்பேட்டை ஸ்டேஷன்ல 3 போலீஸ்காரங்க நைட் டியூட்டில செத்தப்போ இதே மாதிரி தான். எந்த மேலதிகாரியும் போன் எடுக்கல. உசுறு விட்டுறாம இங்கிருந்து போற வழி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் இந்த ராத்திரி முடியட்டும். ஐயா, அந்த பொண்ணு 4 பசங்க இருக்காங்க. அவங்கள தானே அனுப்பிச்சிடலாமா ஐயா? யோ, நீ வாருன்னு ஏதாவது சொல்ல போய் நாளைக்கு என்கொயரி வந்தா நீ தான் மாட்டுவ. அது இது விதிப்படி நடட்டும். நீ வா. லெஃப்ட் இல்ல அடுத்த லெஃப்ட் இல்ல லெஃப்ட் தான் நினைக்கிறேன். ஏண்டா இதுல டிஎஸ் ஃபிஃப்டியா? நினைச்சப்பெல்லாம் திருப்பறங்க. ஒழுங்கா வழி சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படிதான் சொல்ல தெரியும். இஷ்டம்னா போயிடலன்னா நீயே போய்க்க. சார் என்ன சார் திட்டுறாரு? இப்படிலாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் ரூட்டை மறந்துடுவேன். காசா தரீங்க ரூட்டு சொல்றதுக்கு? நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி அதட்டுறீங்க. மாசம் ஆனா 4 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் தெரியும்ல சார். சைலண்டா போக சொல்லு சார். அவனுக்கு ஆளு வந்துட்டானுங்கன்னா கை மட்டும் காமிச்சு விடு. மற்றதான் இல்ல சார், எவனோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஐடி கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லாரும் லாரியில ஏற்றி எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கா சார். எங்கன்னு தெரியல சார். நீ அங்கதானே இருந்த, உன்னால எதுவும் பண்ண முடியல? சார் என்னால எதுவும் பண்ண முடியாது. விஜய் வேற கூட இருக்கா சார். சரி வை, என்ன பண்ற? அந்த 5 நிமிஷத்துல திருப்பி எடுக்கிறேன். ஓகே சார். மச்சி, யாருமே காணண்டா. போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கடா. மச்சான், பேசாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாமா? டேய் அமைதியா உட்காரா. போட சும்மா. டேய் மச்சி சொல்றா. அஜய், டேய் எங்கடா போறீங்க?
சிட்டோட கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. அவங்க தான் தமிழ் கூப்பிட்டு போனாங்க. பேசாம போடா. டேய் மறுபடியும் என்ன சரக்கு எடுக்கிறீங்க? சரக்கு அடிக்கலாமா? டேய் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போறாரு. பிரச்சனை பண்ணாதீங்க. போலீஸ் யாரும் இல்ல? ஆமாண்ணா, இங்க யாரும் இல்ல. ஒரு நிமிஷம் மேல வாயா. ஒன்னும் பண்ண மாட்டேன். இங்க ஒரு சாவி இருக்கு, அது மட்டும் எடுத்துக்கூடா. டேய் சொன்னா கேளா, போதரா. டேய் வேணாம்டா, போதுடா. டேய் உள்ளதாடா. டேய் எங்க போறா? இல்ல சார், மேல அந்த அண்ணா கூப்பிட்டாங்க. அக்குஷ் இருக்கிற இடத்துக்குலாம் போக கூடாது. வா. எங்க மத்த போலீஸ்காரங்களா எங்க? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரமா யாருமே காணோம் சார். அதுபடி டியூட்டி டயத்துல போவாங்க. நவரு. ஏன் நீங்க என்ன இங்க இருக்கீங்க? சார் ஆக்சுவலி இன்ஜினியர் சொல்றாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போலீஸ் பிடிச்சிச்சு சார். லைசன்ஸ், செல்போனு, காலேஜ் ஐடி எல்லாமே இன்ஸ்பெக்டர் இருக்கு சார். வராம எங்களால் போக முடியாது சார். ஹலோ மொத்த ஸ்டேஷன் அலர்ட் பண்ணீங்களா? நீங்க யாருங்க? யோ விஜய் பேசுறேன், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஐயா ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா? ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தாரு, அவரும் காணாமையா? போலீஸ் யாரும் இல்லையா? யோ என்னையா? யோ நீ யாரையா பேசுறது? நான் நெப்போலியன் ஐயா, திருநெல்வேலியில இருந்து ஸ்டான்ஸ்ல வந்திருக்கேன். நான் டூட்டில ஜாயின் பண்ணல ஐயா. நெப்போலியன், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த புரட்டாசி வந்து 55 ஆகுது ஐயா. சரி நெப்போலியன், நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு, புரியுதா? புரியலங்க ஐயா. நெப்போலியன், இனிமே அங்க கமிஷன் ஆபீஸ் தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. அங்கதான் டியூட்டி. சரியா? சரிங்க ஐயா. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். அது வரைக்கும் கமிஷன் ஆபீஸ்க்குள்ள ஒருத்தன் கூட நுழைய கூடாது. கீழே மேல இருக்கிற எல்லா டோரும் ஜன்னலும் க்ளோஸ் பண்ணுங்க, எல்லா கேட்டையும் மூடுங்க உடனே. சரிங்க ஐயா. ரோட்டை பார்த்து ஓட்டு, அடுத்த ரைட்டு, அதுவும் கரெக்டானு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக ரூட்டு சொல்லுவானா? நான் சொல்றதுதான் ரூட்டு. போ. டேய், அந்த ஆள்கிட்ட எனக்கு மயக்கமா வருது, உன் பிரியாணி சாப்பிட்றதுனால தான் அப்படி ஆச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? இப்போ ஒழுக்கமா ரூட்டு சொல்றியா? சொல்றேன்னு. இந்த ரைட் கரெக்ட் ரூட்ண்ணே. இப்போ நான் யார்கிட்ட பேசுறேன்? நான் டிப்ஸ்னு ஒருத்தரோட நம்பர் தரேன். டிப்ஸ் அவங்ககிட்ட ரூட்டை சொல்லு. நான் கூப்பிடுறேன் சார், உடனே கூப்பிடுறேன். நான் மேலே இருக்கிற சார் சீக்கிரம் எடுத்து காலி பண்ண சொல்லு. ஹலோ டிப்ஸா? நான் தான் ஸ்டீஃபன் சார் சொல்ல ஆளு. வண்டி இப்போ மாதவரம் ரூட் வழியா வந்துட்டு இருக்கு. எங்க போறானுன்னு தெரியல. தேவச்சேரி வழியா ரைட் ஒடிச்சு உள்ள போகுது. சரி, வர வர ரூட்டை சொல்லிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றேன். ஏய், லாரி ஐஜி கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லை, மொத்த பேரையும் தூக்கி போட்டு மாதவரம் ரூட்ல வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் மலையை தாண்டி தான் போயாகும். தனித்தனி டீமை ஸ்பிளிட் ஆகி போங்க. ஒருத்தங்கிட்ட மிஸ் ஆனாலும் இன்னொருத்தங்கிட்ட சிக்கி ஆகணும். எல்லா கதவுகளையும் மூடியாச்சு ஐயா, அந்த மெயின் டோர் உட்பட. இருந்தாலும் உள்ள இருந்து ஏதாவது வச்சு முட்டு கொடுக்கணும் ஐயா. அப்ப செய்யுங்க, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னால ஒருத்தனால முடியாது ஐயா. சார் இப்போ எதுக்கு சார் எல்லா கதவையும் அடைச்சிங்க? முதல்ல வெளியே விடுங்க சார். என்ன அது அந்த காலேஜ் பசங்களோட வந்த பொண்ணு சார். அதை வேணா வெளியே அடிச்சுட்டுமா ஐயா? வேணாம், நான் வர்ற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. அவங்க யார்கிட்டயாவது போன் எடுத்து வாங்கி வைங்க. சரிங்க ஐயா. அந்த செல்ல கொடுமா. எதுக்கு சார்? நான் இப்ப தரேன், செல்ல கொடு. கொடுமா, தரேன், கொடு. அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு எல்லா கதையும் அடைங்க. சரிங்க ஃபாஸ்ட். அப்பா ஆளுக்கு ஒரு கைப்பிடிங்க. இந்த பெஞ்சி சேர் எல்லாம் மூட்டை கொடுத்துருவோம். இல்ல வாங்க சார். நாங்க எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணணும்? சார் எங்களை வெளியே விட மாட்டேங்கிறீங்க. போனை பிடிங்க வச்சுக்கிட்டீங்க சார். போனை கொடுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுமா. தரேன் ஒண்ணு. சார்
என்ன நடக்குன்னு சொன்னா சார் நாங்க என்ன பண்ண முடியும்? எனக்கே தெரியாதுப்பா, பெரிய அதிகாரி வரட்டும், அவங்க வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு சார் சொல்லுவாங்க. நாங்க வேணா பண்றோம் சார். ஆனா இங்க யார் பேர்லயும் டிடி கேஸ் போட மாட்டேன்னு சொல்லுங்க. என்னடா? நான் பாக்குறேன். அதெல்லாம் விடுங்க சார், இவங்களா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் சார். நான் சும்மா துணைக்கு வந்தோம் சார். அப்படியா? சார் டிடி கேஸ் போட மாட்டோம். வாயில நல்லா வருது. ஒத்தால அந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், கொஞ்சம் கூட அறிவில. மத்த போலீஸ் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வேணா கிளம்புங்க சார், நான் வரேன் சார். வா வா வாப்பா, அந்த பெஞ்சு ஒரு கைப்பிடி. வாப்பா வா. வண்ணாடு. ஆமா ஆமா, கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். மூங்கில் தோட்டம் தான் போட பார்த்தேன். ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நீ அந்த 5 பேரை கையை மட்டும் காட்டிவிடு. சரி. மற்றதை அவனுங்க பார்த்துப்பாங்க. அங்கே எல்லாம் ரெடி தானே? ரெடி டிப் சார். லாரி அங்கே தான் வந்துட்டு இருக்கு. அந்த 5 பேரையும் அங்கேயே எடுத்து போட்டு அவனுக்கு தலையோட வா. புரியுதா? முடிச்சுட்டு கூப்பிடுறேன். இப்ப என்ன போல உனக்கு? காலையில யார் உன்னை பார்க்க வராங்கன்னு தெரியணுமா? நம்பர் ரெஜிஸ்டர் இருக்கா? சட்டு வேற ரிப்பேரு. அவ்வளோ தூரம் எப்படி பாட்டு கேட்காம போகிறது? ஏன்னா உங்ககிட்ட ஃபோன் இருக்கானே? ஆமாம், உங்ககிட்ட எங்கள் ஃபோன் இருக்க போகுது. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனியாமே புது படம் மாதிரி. ஆமாம், எத்தனை வருஷம்? 10 வருஷம். பா 2009. இப்போ நான் 8வது படிச்சுக்கிறதே. நீ உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சுனே. நாட்டை மாத்திரன்னு நானுங்க கடைசியில் தான் மாற்றினானுங்க. ஒரு ஓட்டு தான் போட்டோம், ஆனால் முக்கியம் வந்தாச்சு. வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா உயிரோடே இல்லைன்றானுங்க. தலைப்படமும் தலைவர் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. இப்போல்லாம் கதை நல்லா தான் படமே ஓடுது. இவ்வளவு ஏன் முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்க இந்த போலீஸை இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த மாதிரி 1000 விஷயம் மாறிடுச்சு. நீ தான் பாவம், தொட்டியில் இருக்க மீன் எடுத்து கடலில் விட்ட கணக்கா ஒன்றுமே புரியல. போ பாரு, உள்ளே இருந்துருக்கலான்னு தோணும். ஏண்டா, ஜெயிலில் செவ்வாய் கிரகத்திலையா இருக்கு? உனக்கு எனக்கு ஒரு செவரு தாண்டா வித்தியாசம். அதில் ஏசுதாஸ் பாடல்கள் இருக்கும், அதை போடு. பட்டையை பார்க்கும்போதே நினச்சேன். ஐயா, இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டேயா. அவர் சொல்லாம யாரும் உள்ள நுழைய முடியாதியா. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் காணலையா? சரி, கேளுங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. சரிங்க, நாங்கள் வந்துட்டே இருக்கேன். சரி, பயப்படாதீங்க, ஓகேவா? சரிங்க வாங்கய்யா. யோ சீக்கிரம் போயா. சார், டீசல் இல்லை, வண்டி எப்போ நிற்கும்னு தெரியாது. யோ நான் சொல்கிறேன், நீ ஓட்டு. நீங்கள் சொன்னால் எப்படி வண்டி போவோம்? புது ரூட்டுல தான், நல்ல ரோட்டுல தான். இதுக்கு முன்னாடி கேட்டரிங்க அப்பா தான் பார்த்துட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் சித்தப்பாவோட சேர்ந்து இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்கெல்லாம் பிரியாணினா யூனிட் ஏசி போடுவாங்க. நம்ம எப்போவுமே சீரக சம்பா தான். காமாட்சினா குவாலிட்டி. பிரியாணி எப்படி? ஆமாம், இத்தனை வருஷமாக களி சாப்பிட்ருப்ப. உனக்கு வெறும் ஒரே பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இல்லை? அண்ணே, ஏதோ நம்பர்லேருந்து ஃபோன் வருதுண்ணே. எனக்கெல்லாம் கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லைடா. யாருமே ஃபோன் எடுக்கல. நீ திரும்ப பண்ணு.
சீக்கிரம் பேசுமா, அந்த அம்மா வந்துட போறாங்க. என் வேலைக்கு ஓல வச்சிருப்பல. சரி பண்ணு. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து ஃபோன் வருதுண்ணா. ஹலோ ஹலோ, நான் அமுதா பேசுறேன். நீ தான் என்ன நாளைக்கு பார்க்க வரியா? நீ யார் எனக்கு?